So welcome back guys in another video and இன்னைக்கு நம்ம abstract based class abstract methods பத்தி பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டாபிக். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. அண்ட் ஒருவேளை நீங்க இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிகாஸ் ப்ரோக்ராமிங், கேம் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ் நாங்கள் கொண்டு வந்துகிட்டே இருப்போம். ஓகேவா? அண்ட் ஒருவேளை நீங்களும் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட சேனலில் போங்க, பிளேலிஸ்ட் செக்ஷனில் போங்க. அங்கேருந்து என்னோட ஃபுல் பைத்தன் டியூட்டோரியல்ஸோட பிளேலிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து இப்போ நான் இத்தனை வீடியோ 70 வீடியோக்கு மேலேயே போட்டேன். ஸோ எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அடுத்து இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேவா? ஸோ வாங்க கைஸ், இன்றைக்கி கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஒரு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸே ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸுக்கு பேர் ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? கிளாஸ் ஸ்கொயர் அப்படின்னு. சரிங்களா? இப்போ இந்த கிளாஸ் ஸ்கொயரில் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கான். அது என்னென்னா ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சுருக்கு. அடுத்து அதில் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்னென்னா 4 சைட்ஸ். ஸ்கொயருக்கு 4 சைட்ஸ் தானே இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பிரிண்ட் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனு. பிரிண்ட் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா பிரிண்ட் பண்ணும் இந்த ஸ்கொயரோட டீட்டெயில்ஸ். ஓகேவா? லெட்ஸே இது என்ன பிரிண்ட் பண்ணும்னா ரிட்டர்ன் பண்ணும் இதோட ஏரியாவை. ஓகேவா? அதாவது ஒரு எஃப் ஸ்ட்ரிங்குள்ளே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் அப்படின்னு போட்டுட்டு. ஸோ இப்போ ஸ்கொயருக்கு ஏரியா கண்டுபிடிக்கணுமா, எனக்கு என்ன தேவை? ஸ்கொயரோட சைடு தேவை. சைடோட ஒரு சென்டிமீட்டர் தேவையில்ல. ஏன்னா நம்ம ஸ்கொயரோட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சைடு இன்ட்டு சைடு, அதான ஃபார்முலா. ஸோ அதோட ஒரு சைடோட சென்டிமீட்டர் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை இன்ட்டு மல்டிப்ளை பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். கரெக்டாக நீங்கள் படிச்சிருப்பீங்க மேத்ஸில், சைடு இன்ட்டு சைடு இல்லாட்டி ஏ ஸ்கொயர் இல்லாட்டி எஸ் இன்ட்டு எஸ் அந்த மாதிரி படிச்சிருப்பீங்களா ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா. ஸோ இப்போ எனக்கு சைடு வேணும். ஓகேவா? ஸோ லெட்ஸே நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டரே உருவாக்கி விட்ருவோம். டிஇஎஃப் அப்படின்னு போட்டுட்டு அந்த யூனிட் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கி விட்ருவோம். அந்த யூனிட்குள்ளே இந்த செல்ஃப் இருக்குது. அடுத்து என்ன இருக்குன்னா செல்ஃப் டாட் சைடு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது. சைடு சென்டிமீட்டர் 10 அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கிட்டேன். அதில் சைடு சென்டிமீட்டர் 10 அப்படின்னு இருக்குது. கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்குறது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? உருவாக்கிட்டேன். இப்போ நான் இங்கே இந்த பிரிண்ட் டீட்டெயில்ஸில் போயிட்டு நான் என்ன எழுதலாம்னா செல்ஃப் டாட் சைடு சிஎம் இன்டூ அகெயின் செல்ஃப் டாட் சைடு சிஎம் அப்படின்னு போடலாம். கரெக்டாக புரியுதா? என்ன பண்ணுறேன்னு புரியுதா? செல்ஃப் டாட் சைடு சிஎம்னா என்னது? 10. அப்போ 10 இன்ட்டு 10 என்னது? 100. அப்போ அந்த ஸ்கொயரோட ஏரியா 100 அப்படின்னு கிடச்சிரும். நீங்கள் மேத்ஸில் இந்த ஸ்கொயர்ஸ், ஏரியாஸ் அண்ட் பெரிமீட்டர் அண்ட் ஏரியா எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி தான் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ நான் கீழே போயிட்டு லெட்ஸே நான் S1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டை இந்த ஸ்கொயர் அப்படின்ற கிளாஸால் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் பிரிண்ட் பண்ணுறேன். என்னென்னா S1 டாட் பிரிண்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை நான் ரன் பண்ணால் என்ன நடக்கும்? எஸ், நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிரும். இந்தா பாருங்கள், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் 100 அப்படின்னு கிடச்சிருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், இந்த அப்ஸ்ட்ராக்ஷனு நிறைய இருக்குல்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ரூல் மாதிரி. சரிங்களா? இப்போ லெட்ஸே நீங்கள் ஒரு ரூல் வைக்கணும். என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு ஷேப்பு, இந்த ஸ்கொயரு இல்லாட்டி இப்போ நீங்கள் திரும்பியும் ரெக்டாங்கிள் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லாட்டி எத்தனையோ நிறைய இது க்ரியேட் பண்ணுறீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ரூல் மாதிரி இருக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு பிரிண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருந்தே ஆகணும். அந்த மாதிரி ஒரு ரூல் உருவாக்கணும் நீங்கள். ஓகேவா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ நீங்கள் கீழே போயிட்டு இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெக்டாங்கிள் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. அப்போ அந்த ரெக்டாங்கிள் அப்படின்ற கிளாஸுக்கும் பிரிண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரூல் நீங்கள் செய்யணும். உங்களுக்கு பிடிச்ச கிளாஸுக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்கணும் அப்படின்ற ரூல் நீங்கள் செட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் இந்த அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ் அண்ட் இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது நீங்கள் கொண்டு வரதுக்கு, இது ஆக்சுவலி ஒரு மாடியூல். இதை கொண்டு வரதுக்கு நீங்கள் இம்போர்ட் ஏபிசி அப்படின்னதுனா, ஏபிசினா அந்த அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ். பட் அப்படி போட்டிங்கன்னா எல்லாமே நிறைய இது வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃப்ரம் ஏபிசி அப்படின்ற அந்த மாடியூலில் இருந்து உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் ஏபிசி என்னத்தை இம்போர்ட் பண்ணுறேன்னா ஏபிசி மெட்டா. ஓகேவா? ரெண்டுதுக்கு பாருங்கள், ஏபிசி மெட்டா. ஸோ நான் ஏபிசி மெட்டாவை கொண்டு வரேன் அண்ட் கூடவே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடையும் கொண்டு வரேன். சரிங்களா?
ஏபிசி மெட்டாவையும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடையும் கொண்டு வரேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், டோன்ட் வரி. நான் என்ன பண்ணுறேன்றதை மட்டும் பாருங்கள். நான் ரூல் செட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கிளாஸே உருவாக்கி விட்டுறேன். கிளாஸ் லெட்ஸ் சே ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் உருவாக்கி விட்டுறேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டிஎஃப் அப்புறம் இந்த பிரிண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு பேர் இங்கே கொடுத்துட்றேன். அண்ட் செல்ஃப் போட்டுட்டு அடுத்து நான் இங்கே வந்து லெட்ஸே நான் ரிட்டர்ன் மட்டும் போட்டுறேன். ரிட்டர்ன் 0. ரிட்டர்ன் 0னா ஒன்றுமே ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்றதை மட்டும் பாருங்கள். ஒருவேளை இந்த ஷேப்பில் போயிட்டு நான் மெட்டா கிளாஸ் மெட்டா கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி மெட்டா அப்படின்னு போட்டுட்டு அடுத்து நான் வந்து இங்கே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்றது ஒரு ஆக்சுவலி ஒரு டெக்கரேட்டர். ஓகேங்களா? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து ஒரு டெக்கரேட்டர். ஸோ இங்கே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்றத போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கிளாஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, இதை வந்து நான் ஷேப் அப்படின்ற கிளாஸால் டெரைவ் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? பண்ணி விட்டேன்ல. இப்போ நான் வந்து ஒரு வேளை ரன் பண்ணால் பாருங்கள், ஒன்றுமே நடக்காது. நார்மலாக எப்பவும் போல் ரன் ஆயிரம். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் 100 அப்படின்னு வந்துடும். பட் ஒருவேளை நான் அந்த பிரிண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் இந்த ஸ்கொயர்லேருந்து எடுத்து விட்டேன்னு மட்டும் வச்சுக்கோங்களேன். ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எரர் வந்துடுச்சு. காண்ட் இன்ஸ்டான்ஷியேட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஸ்கொயர் வித் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் பிரிண்ட் டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ரூல் மாதிரி நம்ம உருவாக்கிட்டோம். ஸோ பார்த்தீங்களா, நான் பிரிண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்ணல அப்படின்னா எனக்கு எரர் வந்துடுது. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணணும்னா நம்ம தனியாகவே ஒரு கிளாஸ் உருவாக்கிடணும். இப்போ நான் ஷேப் அப்படின்னு உருவாக்கினேன். நம்ம அந்த மாதிரி உருவாக்கிட்டு இப்போ அதுக்குள்ளே நம்ம மெட்டா கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி மெட்டா அப்படின்னு எழுதிடணும். ஓகேவா? இதுக்கு என்ன மீனிங்னா நம்ம வந்து ஒரு வேளை அந்த அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ் அதெல்லாம் உருவாக்குறோம் அப்படின்னா நம்ம ஏபிசி மெட்டா அப்படின்னு போடணும். ஓகேங்களா? நீங்கள் சும்மா இதில் கொண்டு போனீங்கனாலே இதில் போட்டிருக்கு பாருங்கள், மெட்டா கிளாஸ் ஃபார் டிஃபைனிங் அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ் யூஸ் திஸ் மெட்டா கிளாஸ் டு கிரியேட் அண்ட் ஏபிசி அண்ட் ஏபிசி கேன் பி சப் கிளாஸ் டைரக்ட்லி நிறைய இது போட்டிருக்கல. ஸோ நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ரொம்ப அதெல்லாம் புரியலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி தான் சின்டாக்ஸ், நம்ம வந்து அந்த ரூல் அதெல்லாம் செய்யணும்னா இதுதான் சின்டாக்ஸ், அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்ற டெக்கரேட்டரை போடணும். ஓகேங்களா? நம்ம என்னத்தை இந்த ஏபிசி அப்படின்றதுல இந்த மாடியூலில் இருந்து என்னத்தை கொண்டு வந்தோம்னா ஏபிசி மெட்டா அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்றத கொண்டு வந்தோம். ஓகேவா? இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்துச்சுல, அது வந்து அந்த டெக்கரேட்டர். ஓகேங்களா? நம்ம கிளாஸ் மெத்தட் டெக்கரேட்டர் அதெல்லாம் பார்த்தோம்னா அதே மாதிரி இது வந்து ஒரு டெக்கரேட்டர். இந்த டெக்கரேட்டருக்கு என்ன மீனிங்னா இதுக்கப்புறம் நான் என்ன ஃபங்க்ஷன் போடுவேனோ அது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஓகேவா? புரிஞ்சா? அது வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும். எப்போ இருந்தாகணும்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்குல்ல, இப்போ இந்த ஷேப் இருக்குல்ல, இந்த ஷேப்புக்குள்ளே இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன்னா இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸால் டெரைவ் ஆகி இருக்கும்ல. இப்போ நான் இந்த ஸ்கொயர் அப்படின்றது இதால் தானே டெரைவ் ஆகி வந்திருக்கு. அதிலலாம் இந்த பிரிண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் ரூல் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்ற இந்த லைன் எழுதுகிறோம். ஓகேவா? இந்த டெக்கரேட்டருக்கு அதுதான் மீனிங். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபங்க்ஷனை நீங்கள் ஒரு ரூலாக கொண்டு வரணும் அப்படின்றத இங்கே எழுதிடணும். ஸோ நான் இந்த பிரிண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை ஒரு ரூலாக கொண்டு வரணும் எல்லா கிளாஸஸ்க்கும் செய்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ அதனால் நான் பிரிண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை இங்கே போட்டேன். அடுத்து நான் ரிட்டர்ன் 0 அப்படின்றத போட்டேன். ரிட்டர்ன் 0னா ஒன்றுமே இப்போதைக்கு ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அது போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், இன்ஹெரிட் பண்ணி விட்டேன். எந்தெந்த கிளாஸில் இந்த ரூல் வந்து எந்தெந்த கிளாஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணுமோ அந்த கிளாஸில் நான் இன்ஹெரிட் பண்ணி விட்டேன். இப்போ இந்த ஸ்கொயர் கிளாஸில் வந்து இன்ஹெரிட் பண்ணி விட்டேன்ல ஷேப்பை. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஒரு வேளை இந்த பிரிண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் இல்லாமல் ரன் பண்ணேன்னா எரர் வரும் எனக்கு இந்த மாதிரி. பட் நான் ஒரு வேளை முன்னாடி இருந்த மாதிரி அந்த பிரிண்ட் டீட்டெயில்ஸ் ஃபங்க்ஷன் போட்டுட்டு அடுத்து நான் ரன் பண்ணால் எந்த ஒரு எரரும் வராது. ஏன் வராது? ஏன்னா இது வந்து அந்த ரூலில் ஃபாலோ பண்ணுது. ஓகேவா? பிரிண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் இதில் இருக்குது. புரிஞ்சா? இது வந்து நம்ம ஒரு ரூல் மாதிரி உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ் மெட்டா அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரொம்ப ஈஸி தானே, சப்பையாக தானே இருந்துச்சு, அவ்வளோதான். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வந்து இப்போ நீங்கள் பைத்தன் 3.4 விட அதிகமாக ஆப்வியஸ்லி நீங்கள் அதிகமாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பைத்தன் 3.8 9 வந்துருச்சு, அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. பட் நீங்கள் லேர்ன் பண்ணுறப்ப பாதி பேர் என்னென்னா பைத்தன் 3.1 2 அதெல்லாம் வந்தப்போ லேர்ன் பண்ணியிருப்பீங்களே. அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்லிடுறேன், நம்ம ஏபிசி மெட்டா அப்படின்னு போடுறோம்ல, அதை வந்து அப்போ போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து நீங்கள் ஏபிசி மெட்டாலாம் போட தேவையில்லை. நீங்கள் வெறும் ஏபிசி அப்படின்றத போட்டாலும் ஒன்று தான். அண்ட் இந்த மெட்டா கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போடுறோம்ல, இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ வெறும் ஏபிசி அப்படின்னு போட்டுட்டு நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் 100 அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா?
ஸோ அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். புரிஞ்சில உங்களுக்கு? ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லாத்தையும் ரொம்ப ஷார்ட்டாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது. ஓகேவா? ஏபிசினா அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ். சரிங்களா? அதில் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது இருக்குது. ஓகேவா? மொத்தமாக. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு கிளாஸை, நல்லா கேட்டுக்கோங்க, ஏதாச்சும் ஒரு கிளாஸை ஏபிசியால் இன்ஹெரிட் பண்ணுறோம்னா, அதாவது நான் ஷேப் அப்படின்ற கிளாஸை ஏபிசியால் இன்ஹெரிட் பண்ணுறப்ப இப்போ நான் எந்த கிளாஸை வச்சு ஏபிசியை இன்ஹெரிட் பண்ணேனோ அந்த கிளாஸோட சைல்டெல்லாம் இருக்கும்ல, அதாவது இப்போ ஷேப் கிளாஸை நான் ஏபிசியால் இன்ஹெரிட் பண்ணேன். இப்போ ஷேப்போட சைல்டெல்லாம் இருக்கும்ல, அதாவது இந்த ஸ்கொயரு இல்லாட்டி வேறு அதெல்லாம் நான் அடுத்து செய்வேன்ல, அந்த சைல்டுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரூல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அதாவது இந்த பிரிண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ரூல். ஸோ இதுதான் விஷயம். நம்ம வந்து ஏபிசியால் எந்த ஒரு கிளாஸையும் இன்ஹெரிட் பண்ணுறோம்னா அதோட நான் சைல்டு கிளாஸஸ் க்ரியேட் பண்ணுறப்ப அதுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ரூலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் மெட்டா கிளாஸ் அது இதுன்னு பார்த்து குழப்பிக்க தேவையில்லை. நீங்கள் வெறும் ஏபிசி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்ல? புரிஞ்சில? அவ்வளோதான். இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுன்றது ஒரு டெக்கரேட்டர். இது போட்டோம்னா தான் இந்த வேலையெல்லாம் முடியும். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட் கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.